கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். ரீட் மினிஸ்ட்ரியினுடைய சார்பாக சோழவரம் சென்னை 67 இந்த ஊழியத்தின் சார்பாக ஆண்டவருடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த செய்தியை நமக்காக வழங்கக்கூடியவர் ரெவரண்ட் ஜோதி பிரகாஷ் ஐயா அவர்கள். தேவனுடைய வார்த்தைக்காக இருக்கிற இடத்துல யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கும்படி எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான பரலோகத்தின் மன்னாவை அருமையான தேவதாசர் மூலமாக இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கேட்பதற்கு உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பாடுகளை ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை, உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அருமையான தேவதாசரின் வல்லமையாய் பயன்படுத்தும்படி உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் லெந்து காலத்தின் முடிவில் இருக்கிறோம். 40 நாள் சிலர் உபயோகித்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய பாடுகளை நாம் அதிகமாக தியானித்து வந்திருப்போம். இன்றைக்கு நாம் பரிசுத்த வாரம் கடைசி அவர் சிலுவையில் மறிக்கப் போகிறார், ஜீவனை விட போகிறார் பண்ணுறது குறித்து நாம் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் ஆண்டவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை மாத்திரம் நாம் இப்போ தியானிக்க போகிறதில்லை. அந்த 7 வார்த்தைகள் என்னென்னு சுருக்கமாக சொல்லிட்டு வேறு வேதத்தின் அடிப்படையில் அவருடைய சிலுவையின் மரணத்துக்கும் நமக்கும் என்ன உண்டு, அதன் மூலமாக நம்ம என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் கூட நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொன்னார். அவர் சொன்னதோட அர்த்தம் ஆக்சுவலி என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லும்போது, பிதாவே நான் அவர்களை ஏற்கனவே மன்னித்து விட்டேன், நீர் அவர்களை தண்டித்து விடாதேயும் அப்படின்னு சொல்லி தனக்கு தீமை செய்தவர்களுக்காக அவர் மன்றாடுகிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அதான் அதனுடைய உண்மையான இது. நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க பிதாவே. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் எவ்வளவு தூரம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆசீர்வாதம் வேணும்னு அலைகிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், பிறண்டு ஜெபிக்கிறோம், ஆனால் மன்னிக்கிறோமா? யோசேப்பினோட வாழ்க்கையில் பல உபத்திரவங்களின் வழியாக அவர் கடந்து போனார், பாடுகளின் வழியாக கடந்து போனார். சொந்த சகோதரர்கள் அவரை அடித்தார்கள், குடியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள். வேலை செய்கிற இடத்துல அவருக்கு உபத்திரவங்கள் வந்தது. செய்யாத தப்புக்காக சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையிலும் கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் வந்த உடனே கர்த்தர் ஒரு ராத்திரியிலே யோசேப்பை ராஜாவினோட அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வச்சார். உட்கார வச்ச பிறகு அவருக்கு திருமணமானது. 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். நல்ல செழிப்பின் காலம் வந்து முடிந்த பிறகு எகிப்தில் உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்குது. 2 வருஷம் முடிவில் தான் யோசேப்பு அவருடைய தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பனுடைய தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தகப்பனும் தாயும் உடன்பிறப்புகளெல்லாம் அவர் காலில் விழுந்து அவருடைய ஆளுகைக்குள் இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தான் கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம். அவர் தேசத்தில் பலுகி பெருகச் செய்வதுதான் அவருக்கு கொடுத்த தரிசனம். மற்றவர்களை ஆதரிக்கிறதுக்கான இருதயத்தை கர்த்தர் முன்னமே சின்ன பையனாக இருக்கும்போது யோசேப்புக்கு கொடுத்துருந்தார். ஆனால் என்ன நடந்தது? அவருடைய சகோதரர் அவரை பகைத்தார்கள். எப்போ பகைச்சாங்க? அப்பா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்ல நல்ல பொருளெல்லாம் செய்து யோசேப்பனிடத்துல கொடுத்து அண்ணனில் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. போன இடத்துல அண்ணன்கள் இல்லை. கேட்டார். அவர்கள் வேறு இடத்துக்கு போனார். அங்கே தேடி போனார். கடைசியில் அவருடைய சகோதரர்கள் கொடுத்தார். நல்லா சாப்பிட்டு திருப்தியான பிறகு யோசேப்பை பகைத்து கொன்று போடவென்று தான் முதல்ல நினைத்தார்கள். அவர்கள் யோசேப்பை அடித்து கிணத்துல போட்டாங்க. யூதாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வந்தது, எப்படியாவது யோசேப்பை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான்
பேசாமல் வித்துடலாம், நமக்கு காசு கிடைக்கல. மற்ற சகோதரர்கள் கொலை பண்ண தான் நினச்சாங்க. ஆனால் ஆவியானவர் யூதா அந்த மூத்த சகோதரர் யூதாவுக்கு என்ன கொடுத்தாருன்னா, வித்துடலாமே, 20 வெள்ளிக்காசு கிடைக்குமேன்னு சொல்லி அந்த இஸ்மவேலர் ஆகிய அந்த வியாபாரிகளிடத்தில் விட்டு போட்டார்கள். எகிப்துக்கோ அவர் அடிமையாக கடந்து போனார். அங்கே போய் போத்திபாரோட வீட்டு வாங்கி போத்திபார் வீட்டில் வேலைக்காரனை வைத்திருந்தார். உண்மையாய் உழைத்தார். உண்மையாய் உழைத்த இடத்துல அவருக்கு கெட்ட பேரோடு கூட அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அப்போ அவர் பெருசாக எங்கேயோ கதறதாவோ யார்கிட்ட அவருடைய நியாயத்தை சொன்னதாவோ நம்ம எங்கேயும் வாசிக்க முடிகிறது இல்லை. என்னோட நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் எனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு கூட அவர் சிறைச்சாலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நோக்கம் இவரை மேலே கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைக்கணும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருப்பார், ஆனால் திட்டம் வைத்திருப்பார். உங்களை எப்படி உயர்த்தணும் அவருக்கு தெரியும். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளும் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவு கொண்டு போய் யோசேப்பை சிறையிலே போட வேணும். அவ்வளோதான். கொண்டு போட்டார். போட்ட இடத்துல யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தார்னு நம்ம இதில் வாசிக்கிறோம். நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது, பாடுகளில் இருக்கும்போது, சிங்காசனத்தில் இருக்கும்போது, எங்கே இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு மாறாத கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தருடைய நேரம் வந்தது. யோசேப்பு ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். முக்கியமான பாயிண்ட் வந்து, யோசேப்பு அனுதினமும் அந்த ஜெயிலர் கூட முகங்களை பார்த்து கொண்டிருந்தார். இவர் உபத்திரவத்தில் இருக்கார், இவர் ஜெயிலில் இருக்கார். நம்ம புழல் ஜெயில் மாதிரி எல்லாம் கிடையாது, கொடுமையான சிறைச்சாலைகள். ஒரு ஊழியக்கார் சொல்லுவார் அப்பெல்லாம், தூக்கம் இழைத்த ஆமோசையான்னு சொல்லி, அதே இடத்துல தான் சாப்பிடணும், அதே இடத்துல தான் லெட்ரின் போகணும், அதே இடத்துல எல்லா வேலையும் பண்ணணும். நாற்றம் அடிக்கிற இடம், எலிகளும் பாம்புகளும் வந்து போகிற இடம் தான் சிறைச்சாலை. அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே மற்றோட முகங்களை பார்த்து கொண்டிருந்தார். உங்களுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, கண்ணாடியில் பார்க்குறவங்க முகத்தில் இல்லை, அடுத்தவன் முகத்தில் இருக்கு. அடுத்தவன் பிரச்சனையில் தான் உங்களோட கேள்விக்கான பதில் இருக்குது. அடுத்தவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல தான் உங்களுக்கான ஆசீர்வாத உயர்வு இருக்குது. அதை யோசேப்பு எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் முகங்களை பார்க்கும் பொழுது ஒரு நாள் கேட்குறாரு, இது வரைக்கும் உங்கள் முகங்கள் ரொம்ப நல்லா இருக்குமே, இன்றைக்கே உங்கள் முகங்கள் கலக்கமாக இருக்கிறது கேள்வி கேட்டார். அப்படின்னா தினமும் யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாயின் தலைவன் மாத்திரமல்ல, எல்லாரோட முகங்களையும் பார்க்கிற, மற்றவருடைய பிரச்சனைகளை பார்த்து அவைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது, அவைகளுக்கு நீங்கள் அவருடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. உடனே நடந்தது என்ன? அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. கனவுகளுக்கு பதில் சொல்லுகிறது தேவனுடைய காரியம் அல்லவான்னு கேட்ட யோசேப்பு, அதை என்னிடத்துல சொல்லுங்கள், அதுக்கு நான் விடை சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அதை விடுவிக்கிற திறமை என்னுடையதல்ல, அது தேவனுடையது. ஆனால் அதை விடுவிக்கிறதுக்கான வேலையை என்னிடத்துல கொடுத்துருக்கிறார். மகிமை அங்கே கொடுத்துட்டு வேலையை அவர் எடுத்துக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், அந்த ஊழியத்தில் வருகிற மகிமை, நம்மளோட திறமையில் வருகிற மகிமைலாம் நம்ம இல்லைங்க. அற்பர்களாகி நம்மை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அவரால் யாரை வேணுமானா உபயோகப்படுத்த முடியும். கழுதையை உபயோகப்படுத்தினவர், திக்குவாய் உள்ள மோசையை உபயோகப்படுத்தினவர், எதுவும் தெரியாத சாதாரண மீன் பிடிக்கிற மக்களை வந்து எடுத்து உபயோகப்படுத்தினவர், உலகத்தை கலக்கிறவளாய் மாற்றினவர், என்றைக்கும் கூட நம்மை உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் அடுத்தவங்க மூஞ்சி பாருங்கள், அடுத்தவங்க கஷ்டத்தை பாருங்கள், அந்த சூழ்நிலைக்கு போய் அந்த முடிவு கட்ட பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த யோசேப்பு வந்து கர்த்தருடைய நாள் வந்த போது தான் உயர்த்தப்பட்டார். உடனே யோசேப்பு நினச்சிருப்பார், இந்த 2 பேரும் போய் என்னை ஆளாக்கிடுவாங்கன்ட்டு. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருப்பதே நலம்னு வேணும்னு சொல்லுகிறது. பிரியமானவர்கள, எவ்வளோ மனுஷனை நம்பி ஏமாந்து போனவனா, எவ்வளோ வாக்குறுதிகளை வாங்கி நடக்காமல் கண்ணீர் விட்டுருந்தா வேணா. இப்போ நான் யாரையும் நம்புறதில்லை. நான் நம்புகிற ஒருவர் மாத்திரமே பிரியமானவர்கள. நீங்களும் கூட அவரை மாத்திரம் நம்புங்க. எந்த ஊழியக்காரனை நம்பாதீங்க, எந்த சபையை நம்பாதீங்க, எந்த பணக்காரனை நம்பாதீங்க, எந்த ராஜாக்களை நம்பாதீங்க, எந்த ஆளுகிறவர்களை நம்பாதீங்க. ஆளுகிறவருடைய முகதரிசனத்தை தேடுகிறவர் அநேகர்னு சொல்லி ஞானி சொல்றாரு. ஆனால் அவனவனுடைய காரியம் கர்த்தரால் தான் நடக்கும். உங்களுடைய காரியம் நடக்கணும்னா கர்த்தருடைய காலை மாத்திரம் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
யோசேப்புடைய வார்த்தையின்படி அவர் 2 பேரும் போனாங்க. ஒருவன் தூக்கி போடப்பட்டான். பானபாத்திரக்காரன் அந்த ராஜாவுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, எனக்கு பிடித்த வேத வசனம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரன் பாரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். சிலதெல்லாம் நான் குறித்து வச்சுக்கேன். ஆனால் வித்தியாசமான ஆள். நான் உடைய வாலாக்கு மேல் தலையாக குறிக்க மாட்டேன். கத்ரா அதெல்லாம் குறிக்க மாட்டேன். இதை தான் குறிச்சுக்குவேன். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். என் பைபிளில் நான் குறித்து வச்சுருக்கேன். அது எனக்கு பிடிச்ச வசனம். எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்புகிறவர்கள் எல்லாரும் உங்களை மறந்து போவார்கள். வேதத்தில் ஒரு வசனத்தில் நீங்கள் நம்பி இருக்கிற கார்வாலி மரம் உங்களை வெட்கப்படுத்தும். நீங்கள் நம்பிக்கிற நம்பிக்கை உங்கள் மாமியார், உங்கள் மாமனார், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் வேலை, உங்களோட திறமை, உங்களுடைய எல்லாமே உங்களை காலவாரி விட்டுருங்க. 2 வருஷம் ஆகுது யோசேப்பு உயர்த்தப்பட. பானபாத்திரக்காரர் வெளியில் போய் 2 வருஷம் யோசேப்பு சிறைச்சாலையில் காத்திருந்தான். யாருக்காக காத்திருந்தான்? கர்த்தருக்காக காத்திருக்கவில்லை. பானபாத்திரக்காரன் சொல்லி என்ன ரிலீஸ் பண்ணுவான். அதாங்க. ஆனால் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்களாம் மறந்து போவாங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர்கள் உங்களுக்கு வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மனுஷன் பொய் சொல்லக்கூடியவன். அங்கே 23 சொல்றாரு, நான் மனுஷன் கிடையாது, பொய் சொல்ல மனம் மாறிட மனுப்புத்திரன் கிடையாது, நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எல்லாம் மாறி போக நான் மாற மாட்டேங்கிறவர். ஆனால் யோசேப்பு யாரை நம்பி இருக்கலாம்னு சொன்னால் பானபாத்திரக்காரனை கண்டிப்பாக நம்பி இருக்கலாம். அவன் என்னை காப்பாற்றிடுவான். நீ யார் காப்பாற்றுவார், யார் உயர்த்துவார் நம்பி இருக்கிறையோ அவர்கள் நிச்சயமாகவே உங்களை மறந்து போவார்கள். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் தன் பால் குடிக்கிற ஆண் பிள்ளையை மறந்து போவாளோ, அவள் தன்னுடைய ஆண் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I cannot forget you. அவர் இரவும் பகலும் தூங்காமல் நமக்காக பார்த்து கொண்டிருக்க நம்மை மறப்பதில்லை. ஆனால் நாம் அவரை மறந்து விடுகிறோம். பானபாத்திரக்காரனை தேடுகிறோம், அவனை தேடுகிறோம், அரசியல்வாதியை தேடுகிறோம், சபை தலைவர்களை தேடுகிறோம், பணக்காரர்களை தேடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் மறக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். எவ்வளோ பேர் என்னை மறந்துருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார்ன்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா என்னுடைய 44 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். மறந்து போவார்கள். ஆண்டவர் மறக்க வச்சார். ஒரு நாளைக்கு யோசேப்பு பானபாத்திரக்காரனை மறந்து போனார். பானபாத்திரக்காரன் வெளியே போனோன்னு யோசேப்பை மறந்து போனார். யோசேப்பு 2 வருஷம் கழித்து பானபாத்திரக்காரன் இனி பானபாத்திரக்காரன் இல்லை, யாரும் இல்லை எனக்கு, நான் இப்படி தான் சாவரம் நினைச்சேன். அந்த ராத்திரியிலே கர்த்தர் பார்வோனுக்கு கனவை கொடுத்தார். ஒரு ராத்திரி போதும் உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ராத்திரி, ஒரே கனவு. ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு மண்டையில் உரைக்கிட்டு கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறார். காலையில் யோசேப்பை கூப்பிடுறாங்க, ஷேவ் பண்ணுறாங்க, குளிக்க வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு யோசேப்புக்கு தெரியல. கொண்டு போய் ராஜா முன்னாடி நிற்கிற. ராஜா முன்னாடி அழுக்கெல்லாம் பண்ண விட்டுடுவான். அங்கே ராஜ வஸ்திரத்தோடு போய் நிற்கிறா. நின்ன உடனே கனவை சொல்கிறாரு. கனவை சொன்ன உடனே யோசேப்பு அர்த்தத்தை சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, யோசேப்பு சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஆளை பார்த்து அந்த முக்கியமான ஸ்தானத்துக்கு நீ உயர்த்தி விடுன்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, உன்னை விட அறிவாளி, உன்னை விட மேதை, ஆடு மேய்ச்சின்னு ஒரு இடையில பார்த்து சொல்கிறாரு, உன்னை விட திறமசாலி எவனும் இந்த ஜாஸ்தியில் கிடையாதுன்னு சொல்லி யோசேப்பை ஒரே நாளிலே உயர்த்தினார்னு பார்க்கிறோம். அவனுடைய வஸ்திரம் மாறி போச்சு. அவனுடைய கழுத்தில் சிக்க ஒரு செயின் வந்துச்சு. முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, ஆளுகை கொடுக்கப்பட்டது. ராஜா சொல்கிறாரு, சிங்காசனத்தெல்லாம் மாத்திரம் நான் பெரியவன், மற்றதெல்லாம் நீ தான் பெரியவன். உன்னை கேட்காம எவனாவது கையும் காலம் கூட அசைச்சா விட்டுடும். எனக்கு யாருக்கா கண்ணு துடைக்கணும், மூக்கு துடைக்கணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க? யோசேப்பே மூக்கு துடைக்கலாமா? யோசேப்பை கேட்காம மூக்கு துடைச்சா கை போயிடும். அந்த பவர் ராஜா கொடுக்க காரணம் மறவாத கர்த்தர், வாக்கு மாறாத கர்த்தர், தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், கைவிடாத கர்த்தர். கர்த்தர் உயர்த்தினார். இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறார், 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பிள்ளைகளை கொடுக்கும்போது அற்புதமாய் அந்த பிள்ளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை மிகவும் அற்புதமாய் கொடுத்தார்.
எப்படி கொடுத்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2 பிள்ளைகளை கொடுத்தார். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அந்த காலில் பேர் வைக்கும் போதே அது ஆழமான அர்த்தம் இருக்கும். நான் வருத்தத்தோடு பெற்றேன் என்று ஒருத்தருக்கு பேர் வைத்தார். ஒவ்வொருத்தருடைய அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேர் வைப்பார்கள். இங்கே வைக்கும் பொழுது மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னச்சுன்னா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டார், அதாவது உடன் பிறந்தவர்கள் செய்த எல்லாவற்றையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். அந்த பையனை பார்த்த உடனே அண்ணனுக்கு விற்று போட்டது, அடித்தது, அது போர்த்திபாவோட வீட்டில் கஷ்டப்பட்டது, அநியாயமாக ஜெயிலுக்கு போனது, ஜெயிலில் படாத பாடுகளை பட்டது, பல பார்த்துன்ற காரணம் நம்பின அந்த காரணத்துக்காக இன்னும் 2 வருஷம் கூடுதலாக உள்ளே இருந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த குழந்தைய பார்த்த உடனே மறந்து போனார். உங்களுக்கு ஆசீர்வாதம் மன்னிக்கிறதுல இல்லை பிரியமானவர்களை, அதை மறந்து விட முயற்சிக்க பண்ண வேண்டும். உங்களுக்கு விரோதமாக செய்தவர்களை நீங்கள் மன்னிக்கிறதோடு விட்டால் போகாதே, மறக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட அதை கிருபை கேளுங்க. ஆண்டவரே, அதை மறக்க முடியாது, கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அடுத்தது கர்த்தர் ரசிகர் அடுத்த பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பேர் எஃப்ரீம் என்று பெயரிட்டார். அப்படின்னா இந்த தேசத்தில் நான் பலகும்படியாக பெருகும்படியாக தேசத்தை ஆளும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். காரணம் அதுதான் அவருடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு வேணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணுமா, மன்னிக்க மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏதோ கேட்குறோம், வீடு கொடு, காரு கொடு, பிளெயின் கொடு, அது கொடு, இது கொடு, பொண்டாட்டி கொடு, பிள்ளை. மன்னிக்கிற இருதயத்தை மறக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். அங்கே தான் உங்களுடைய வெற்றி இருக்கு. அவர் அந்த குடும்பத்தை அவர் செய்த அநியாயத்தை மன்னித்து மறந்து போனார். அதுக்கு பிறகுதான் அவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. தரிசனம் சிங்காசனத்தில் உட்கார்றதும் கிடையாது, ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் கிடையாது, நல்ல துணியும் கிடையாது, வஸ்திரமும் கிடையாது, 2ஆம் ரதமும் கிடையாது. அவருடைய தரிசனம் குடும்பம் காலில் விடுறது தான். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எப்போ அவர் மன்னித்து மறக்கும் பொழுது என் தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்றணும். உங்களோட வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மன்னித்ததை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். மறக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னிய, நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் மன்னிங்க. மன்னிப்போமா? நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை மன்னிப்போமா? நம்முடைய விரோதிகளை மன்னிப்போமா? சத்துக்களை நேசிப்போமா? கிறிஸ்துவின் சாயலாய் மாறாடுமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2வது வார்த்தையாக ஆண்டவர் சொல்றது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். இது நடந்ததுன்னா அவர் 2 பக்கத்தில் 2 கலரில் சிலுவையில் அறையிறாங்க. 2 பேரும் ஆரம்பத்தில் அவரை தூஷிக்கிறார்கள், அசிங்கமாக பேசுகிறாங்க. எதற்கு அந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர், யூத மத தலைவர்கள் எல்லாம் அவரை விடாமல் தூஷித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வாயில் வந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதை கேட்ட உடனே ஒரு கள்ளன் யோசிக்கிறான், என்ன நடக்குது? அவரு தான் வாரினால் அடித்தார்கள், கலரில் அடித்தாங்கன்னு தெரியல. அவர் கையில் ஆணி வைத்து அடித்தார்கள், தலையில் முன்முடி வைத்தார்கள், கெட்ட வார்த்தையில் துப்புனாங்க, அசிங்கப்படுத்தினார்கள், முகத்தில் காரி துப்புனாங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இவ்வளோ செய்தும் கூட இவரால் எப்படி மன்னிக்க முடிகிறது? அதில் ஒருத்தம் புரிஞ்சுக்கிட்டான், இவர் ஏதோ விசேஷமான ஒருவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம உபத்திரவத்தில் போகும்பொழுது, நம்ம பாடுகளில் இருக்கும்போது உலகம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்ம வேறு லெவலுக்கு போய்விடுகிறோம். ஒரு பழமொழி இருக்குது, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கிற இடத்துல இருக்கீங்களா, இல்லை மன்னிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? நீங்கள் உண்மையிலே நிச்சயமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறி மன்னிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக உலகம் ரட்சிக்கப்படும். மற்றொரு ஆண்டவரை நோதர்கோ, அவன் எவ்வளோ தப்பு பண்ணிடுவான் அந்த கள்ளன். அவன் எல்லா தப்புக்காக அவன் நியாயமானபடி அவன் தண்டிக்கப்படுகிறான், அவனே ஒத்துக்கிறான். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்ப ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் அவரால் மன்னிக்க முடிஞ்சது. கிறிஸ்துவ சமுதாயமே, இந்த அருமையான தேவ பிள்ளைகளை, உண்மையிலே இன்றைக்கி மன்னிக்க முடியாத கணவர்கள், மன்னிக்க முடியாத மனைவிகள், மன்னிக்க முடியாத பெற்றோர்கள், பிள்ளைகள், சபையார், ஊழியக்காரர் இன்றைக்கி உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்த பிறகு உலகம் நம்ம அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் அவருடைய சாயலாய் மாறுவோம், நாமளும் மன்னிப்போம், மறக்க முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டே தீர்வார்கள். வேற வழியே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
மூன்றாவதாக அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை, ஸ்திரிய ஏதோ ஒரு மகன், சீஷனே ஏதோ ஒரு தாய். சபையினுடைய பிரதிநிதியாக அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நின்று கொண்டு இருக்கிறார். எல்லாம் ஓடிட்டுங்க. யோவான் சபையினுடைய பிரதிநிதி. இங்கே அவருடைய பெத்த தாய். ஏன்னா பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அங்கே தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய இருதயத்தை ஒரு 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 பட்டயம் உருவ குத்தும்னு சொல்லி சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாடுகள் அந்த தாய்க்கு இருந்திருக்கும். ஆனால் தாயின்னு அவர் கூப்பிடல. சிலர்லாம் சொல்லுவாங்க அவர் தாயை மதிக்கல. அப்படியெல்லாம் கிடையாது. தாயை அவர் மதித்தார். கானானூரில் கூட தாய் கூட வார்த்தைக்கு அங்கேயும் ஸ்திரியை ரெண்டும் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூத பாரம்பரியம் ஸ்திரியெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அங்கே தன் தாயேன்னு சொன்னால் அதை விட ஸ்திரியன்னு ஏன் சொன்னார்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநாதை விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அவர்களுடைய பிரதிநிதியாக தன்னுடைய தாய் மரியாதையும், தன்னுடைய பிரதிநிதியாக சபையை யோவானாகவும் அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபைக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு விதவைகளை, அநாதைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, முதியவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறது ராஜாவோட பொறுப்பு கிடையாது. பெரியமானோட ஆளுகளோட பொறுப்பு கிடையாது. அது சபையினோட பொறுப்பு. அந்த பொறுப்பை ஆண்டவர் யார் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா யோவான் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போஸ் நான் யோவான் கிட்ட, ஸ்திரியை நீ பார்த்துக்கோ, இதுவரை எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன், இதுவரை ஒரு ஒரு விதவையை நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேப்பட்ட அந்த பொறுப்பு உன்னுடையதுன்னு சொல்லி அவர் கடைசி நேரத்திலும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 சொல்ல பிறகு அவர் நல்லா சுற்றித் திரிந்த நாட்களில் நன்மை செய்தார். அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட தன்னுடைய தாயை, ஒரு விதவையை சபையினிடத்தில் ஒப்புக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சபை எவ்வளவாக அநாதைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, பாடுபடுகிறவர்களை ஏற்றுக்கொண்டு செய்கிறது. இன்னைக்கு செல்ஃபிஷ்னஸ் சபையில் சுயநலம் பயங்கரமாக பெருகி போச்சு. எனக்கு பென்ஸ் கார் வேணும், எனக்கு அது வேணும். வாங்கல தப்பு இல்லை, ஆனால் எனக்கு காரில் ரெண்டு டாக்ஸியில் தான் போய் கொண்டிருக்கிறேன். நான் பிளெயின் வாங்கணும், நான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தில் அன்னை தெரேசா மாதிரி உங்களால் தியாகமாக முடியும் செய்ய முடியுமா? கத்தோலிக்க சகோதரி, ஒருவேளை உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லக்கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயம், பாம்பேலேருந்து போன ஒரு இந்து பிராமணர் அந்த அம்மாவை பார்க்க போனாரா. பார்த்துட்டு கேட்டாங்களா, நீங்கள் போயிட்டீங்களா, அந்த கிளை முகத்தில் என்னத்தை பார்த்தீங்க? அப்போ அவர் சொன்னாரா, அந்த பரமபிதா, பரம்பொருள், அந்த பிரஜாபதி, அவனை நான் அந்த அம்மா மூஞ்சில பார்த்தேன். வயசான ஒரு பாட்டி. ஆனால் அந்த பாட்டினோட முகத்தில் ஒரு இந்து மனுஷன், ஒரு பிராமண மனுஷன் போய் தேவசாயரை பார்க்க கூடுமானால் உங்கள் முகத்தில் என்ன முகத்தில் யாரை பார்க்குறாங்க? இன்னைக்கு யூதாஸ் பார்க்குறாங்களா, சாத்தானை பார்க்குறாங்களா, இல்லை கிறிஸ்துவை பார்க்குறாங்களா? நாம் நினைத்து கொள்வோம் பிரியமானவர்களே, இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட கடமைங்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய அனாதை முதியோர் இல்லமும், உடல் ஊனமுற்ற பிள்ளைகள், ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனும், அப்புறப்பட்ட ஆட்டிசம் சில்ட்ரன், அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக சில நன்மைகள் செய்ய சில இல்லங்கள் அமைக்க நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தான் சாகிற நேரத்தில் கூட, தூங்குகிற நேரத்தில் மற்றவர்களுக்காக கவலைப்பட்ட என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏன் என்னை கைவிட்டேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இன்னொரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக இந்த கேள்வி அவர் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியும். பேதுரு சொல்கிறார், நீ சிலுவைக்கு போகக்கூடாது, உமக்கு இந்த பாடெல்லாம் வரக்கூடாதுன்னு பேதுரு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் அவருக்கு நல்லா திட்டார். எனக்கு பின்னாடி போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறான்னு பேதுரு திட்டினவர் இவர் தான். அப்போ ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? யோசிச்சு பார்ப்போமா? ஒன்று, அவர் உண்மையிலேயே மாம்சத்தில் இருந்தார், மனுஷனாக இருந்தார். அவர் உண்மையான முழு தெய்வம், குமாரனாகிய தெய்வம் உண்மைதான். ஆனால் அவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் தெய்வமாக இல்லை. எல்லா மகிமையும் வல்லமையும் மேலே கழட்டி வச்சுட்டு மனுஷனை தான் வந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டார்னு சொல்லி நம்ம வெளிப்படையில் வாசிக்கிறோம். மரண பரியந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார்.
அதனால் மனுஷன் உலகத்தினுடைய அத்தனை பேருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால அவரால் அந்த வலி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வழியில் அவர் மனுஷனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்னை கைவிட்டேன்? ஏன் கைவிட்டா தெரியுங்களா? இதை சில என்ன சொல்கிறாங்க, தன்னையே காப்பாற்றிக்க முடியாத ஒருத்தர் தானே இயேசு கிறிஸ்துவம். அவர் எப்படி என்னை காப்பாற்றுவான்னு சிலர் ஆண்டவர் அறியாதவர்கள் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். அவர் கைவிடப்பட பிதா ஒரு காரணம் கைவிட்டார், இவரே ஒரு காரணம், இவரே அதை ஒரு விருப்பமாய் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது காரணம், நீங்களும் நானும் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவர் சிலுவையில் கைவிடப்பட வேண்டும். அவர் கைவிடப்பட்டாதான் நம்ம பிதா கைவிட முடியாது. நமக்காக அவர் கைவிடப்பட்டார். ஏன் என்னை கைவிட்டீங்கிற கேள்விக்கான பதில் அவருக்கே தெரியும். ஆனால் அவர் அதை கேட்கறதுக்கு காரணமே அவர் மாம்சத்தில் எனக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டார், உண்மையிலே பாட அனுபவித்தார். தலையில் முள்முடி, கையில் காலில் ஆணி, முகத்தில் மாறி 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 அந்த ரோம சேவர்கள் அறைந்தார்கள்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அங்கே சங்கீதக்காரன் சொல்ல உழுகிறவர்களின் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசாலைகளை நீளமாக்கினார்கள் சொல்லி அவர்கள் விசேஷமாக செய்யப்பட்ட சவுக்கு, அது அவருக்காக செய்யப்பட்ட சவுக்கு இல்லை, உங்களுக்காக எனக்காக செய்யப்பட்ட சவுக்கை எடுத்து அடித்து உடம்புலாம் கிழிஞ்சு கண்டெல்லாம் தொங்குறாரு. அவர் தொங்குறதுக்கு காரணம் அவர் ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்ட சிலுவை. ஆனால் அந்த பலகீனத்திலும் கூட அவர் மற்றவர்களுக்காக பரிந்துரைக்கிறதை உண்மையிலே நாம் ஆச்சரியமாய் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட உங்களோட பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்களுக்கு மத்தியில் நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதும் இந்த சூழ்நிலையில் என்னை ஏன் ஆண்டவர் கைவிட்டாருங்கிற கேள்வி நீங்கள் பெருசாக நினைக்காம தொடர்ந்து உங்களோட ஓட்டத்தை ஓடும்போதும் கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சீக்கிரத்தில் அதை செய்து முடிக்க போகிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.